நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? என்னது? எங்க அந்த சிகரெட் பாக்கெட் இப்படி கொடுங்க. மேட்ச் இத பாருங்க, காலேஜ் படிப்பு முடிகிற வரைக்கும் இந்த சிகரெட்டை தொடக்கூடாது. நீங்க படிங்க. இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? காலேஜ் லீவ் விட்டாச்சு, அதனாலயா? என்னது மௌன விரதமா? அட, நான் கேட்டுக்கிட்டு இருக்கு. நீங்க பாட்டுக்கு நீயா? ஏன் ரகு நினைச்சியா? அவன் எங்க வர போறான்? இந்த பணக்கார பசங்களே இப்படித்தான், சொன்னா சொன்னபடி நடக்க மாட்டாங்க. ரகு ஒண்ணும் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆரம்பத்துல அப்படித்தான் இருக்கும். அவனும் 1000 சத்தியம் பண்ணிருப்பான், நீயும் நம்பி இருப்ப. கடைசியா அவன் உன்னை கைவிடத்தான் போறான். என் பேர்ல எவ்வளவு அன்பு, எவ்வளவு அக்கறை இருக்காதா பின்ன? மிஸ்டர், இங்கிருந்து போறியா இல்ல? கொஞ்சம் பொறு சீதா, என் மனசுல பட்டதை சொல்லிடுறேன், அப்புறம் உன் இஷ்டம். என்ன சொல்ல போற? ரகு ரொம்ப கெட்டவரு, நான் மகா யோகியன்னு தானே சொல்ல போறேன். அவன் பணக்கார வீட்டு பையன், நீ ஏழை வீட்டு பெண்ணு, நீ அவனை அடையவே முடியாதுன்னு சொல்றேன். உன் அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. நான் அவரை கல்யாணம் செஞ்சுக்க போறேன், இல்ல கன்னியாவே இருந்துட்டு போறேன். அந்த கவலை உனக்கு வேண்டாம். இதுதான் உன் முடிவா? ஆமா, இனிமேலாவது உன் மரியாதையை காப்பாத்திக்க. யார் மரியாதை சீரழிய போகுதுன்னு நீயே பாரு. கண்ணீரும் கம்பளியமா நீ நிக்கத்தான் போற, நான் பார்க்கத்தான் போறேன். ஓ சீதா, ஓ. பரீட்சை பேப்பர் எல்லாம் பிச்சு உதறிவிட்டேன். கேட்ட கேள்வி கேட்காத கேள்வி எல்லாத்துக்கும் பதில் எழுதியாச்சு. இந்த டீச்சரின் பெருமையை காப்பாற்றி விட்டான் இந்த மாணாக்கன். ஆமா, நீ எப்படி எழுதிருக்க? நல்லா பாஸ் பண்ணிடுவியா இல்ல கோலாமிட்டையா? ஏதோ பாஸ் ஆயிடுவேன்னு நம்புறேன். நம்புறியா? என்ன இழுக்கிற? ஆமாமா, என்ன பாஸ் பண்ண வைக்கிறதுலயே ஒன் டைம் பாஸ் ஆகி போச்சு. நீ எங்க படிச்சிருக்க போற? என்னை பத்தி கவலைப்படாதீங்க. உன்னை பத்தி நான் கவலைப்படாம வேற எந்த பைய கவலைப்பட முடியும்னு கேக்குறேன். வா, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? ஆமா. எந்த வீட்டுக்கு? மை ஹவுஸ்க்கு. உங்க வீட்டுக்கா? ஆமா. எதுக்கு? தன்னுடைய வருங்கால மருமகளை என்னுடைய தாயார் பார்க்க வேண்டாமா, அதற்காக. ஆமா, எல்லாம் நானே பிக்ஸ் பண்ணிட்டேன். வா போலாம். வரேன். ஆனா இப்போ ஊருக்கு போயிட்டு ரிசல்ட் தெரிஞ்ச உடனே வர்றேன். ஆல்ரைட், ஆல்ரைட், வா போலாம். ஒரு ரூம் வரைக்கும் சம்பாதிச்சு சம்பாதிச்சு. இன்னைக்கு பேப்பர்ல ரிசல்ட் வந்திருக்கு. ரகுவோட நம்பர் எங்கேயோ எழுதி வச்சிருக்கேன். எங்க வச்சிருக்கேன்னு கவனம் இல்ல. ஏன் வீணா சிரமப்படுறீங்க? எந்த நம்பர் பேப்பர்ல இல்லையோ அதெல்லாம் ரகு நம்பர் தான். என்ன அப்படி சொல்லிட்ட? ரகு பாஸ் ஆக மாட்டான்னு நினைக்கிறியா? பாஸ் ஆயிடுவான். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சா. காமாட்சி, பெத்த தாய் நீயே இப்படி ஆசீர்வாதம் பண்ணா நல்லா இருக்கா? ஆசீர்வாதம் பண்ணா பாஸ் ஆயிடுவானா? ஒழுங்கா படிக்கணும். உனக்கு தெரியாது காமாட்சி, ரகு இப்ப ரொம்ப மாறிட்டான். கண்டிப்பா பாஸ் ஆயிடுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், பிரசிடென்சி ஃபர்ஸ்ட். ஓ, பிரசிடென்சி ஃபர்ஸ்ட்ல பாஸ் பண்ணியா? இப்பதான் எனக்கு சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சீதா. வந்து வந்து கடவுளே, எங்க ஆசை நிறைவேறிடுச்சு.
சீதா வாம்மா, எல்லாருக்கும் தலைக்கண்டு கொடுத்த. அம்மா அம்மா கொஞ்சம் இருங்கம்மா. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனது நான் இல்ல, பின்ன ரகு. ஓ, என் ஃப்ரெண்ட். அப்போ நீ? நானும் பாஸ் ஆயிட்டேன்ப்பா, ஆனா தேர்ட் கிளாஸ். எப்படியோ பாஸ் ஆயிட்டியே, அதுவே போதும். அப்பா, நான் கான்வெகேஷனுக்கு கட்டாயம் போகணும். சரிம்மா. என்னப்பா? இந்த தள்ளாத வயதுல ஒரு மனிதனுக்கு உதவி செய்வது மனைவியா மகளா? மகள் தான்ப்பா. கரெக்ட். அதே விடயத்தான் நான் எழுதியிருக்கேன். இந்த அம்மா இந்த கவருக்குள்ள வச்சு அட்ரஸ் எழுதி போட்டுடும். இதுல பிரைஸ் அடிக்கல, என் பேரு பிச்சமுத்து இல்ல, போட்டின்னு இனிமே நான் பேரா தொட போறதும் இல்ல. அவ்வளவுதான். அப்பா, இதுல போட்டி கவர் இது? என்னம்மா அது? கவருக்குள்ள நீயே வச்சுட்டு என்னகிட்ட கண்ணாமூச்சி காமிக்கிற? இதுதான்ப்பா, எனக்கு நல்லா தெரியும். ஆஹா, அப்ப அது இது ஒண்ணு இல்லப்பா. என்னம்மா அது? அவருக்கு தான்ப்பா. ஓஹோ, அவ்வளவு ஸ்பீடா பிக்கப் பண்ணுதா? அம்மா, நீ போற வேகத்துல கவரை மாத்தி போடாத. போங்கப்பா, எனக்கு அவ்வளவு கூட தெரியாது. அதான் நம்ம பரம்பரை குணமாச்சே. அம்மா, நீ இதை இன்னைக்கே போஸ்ட்ல சேர்த்துடு. நாளைக்கு முடிவு தேதி. வெளியில கொஞ்சம் ஜோலி இருக்கு, நான் போயிட்டு வரட்டுமா? சரிதான்ப்பா. அம்மா அம்மா, பேஷ் 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 பேஷ், வெரி குட். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி ஆரத்தியோட வர்றிய, நல்ல சகுனம் தான். இது யாரு? நான் சொல்ல மாட்டேன் அடிக்கடி, இதான் என் டீச்சர். டீச்சரா? ஆமா, காலேஜ்ல பாஸ் பண்ணதெல்லாம் நானாவ பாஸ் பண்ணேன். எல்லாம் இந்த அம்மா சொல்லி கொடுத்ததுதான். நான் வெறும் அடிச்சாங்க காப்பி, கார்பன் பேப்பர். பாடம் பூரா அந்த அம்மா எழுது. இத பாத்தியா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணதுக்கு எனக்கு கோல்டு மெடல். இந்த மெடல் நம்மளால தாங்க முடியாது, இத நம்ம டீச்சருக்கே பிரசன்ட் பண்ணிடலாம்னு இருக்கேன். அது உங்க கையாலேயே நடக்கட்டும். போட்டா இந்தம்மா, நான் கேட்கிறேன்னு வித்தியாசமா நினைக்காதே. இது உனக்கு எது? என்ன தாங்க? ஒண்ணுதான். உங்க அம்மா யாரு? பார்வதிங்க. அப்போ உங்க அப்பா பேரு ராமண்ணா இல்ல? ஆமாங்க. சரிதா. அப்ப நீ நம்ம சீதாதான். உங்க சீதாவா? இந்த சங்கிலி உனக்கு என் கையால போட்டதம்மா. ஆமா. ரகு, ரகு, என்ன? இவ யார் தெரியுமா? சரியா போச்சு. நான் உனக்கு அறிமுகப்படுத்தின, நீ எனக்கு அறிமுகப்படுத்த. அதல்லடா, நீ அறிமுகப்படுத்தினது காலேஜ் பொண்ணு சீதா, நான் அறிமுகப்படுத்துறது என் மருமக சீதா. வாட் மருமகள்? இல்லடா, இவ அம்மாவும் நானும் எப்படி இருந்தோம் தெரியுமா? ஒண்ணுக்குள்ள ஒண்ணா எப்படி வாழ்ந்துகிட்டு இருந்தோம். உனக்கு ஞாபகம் இல்ல? என்னடா அப்படி யோசிக்கிற? பார்வதி பொண்ணு சீதா சின்ன வயசுல மூக்கெல்லாம் ஒழுங்கு ஏதாவது சொன்னா ரகு, 10 வருஷத்துக்கு முந்தியே சீதா தான் இந்த வீட்டுக்கு மருமகள்னு இவ அம்மாவும் நானும் தாம்பூலமே மாத்திக்கிட்டோம். 10 வருஷத்துக்கு முன்னாலே தாம்பூலம் மாத்திட்டேன். என்னமா சொல்றது? நானு பெரிய பெரிய தீர்க்கதரிசி எல்லாம் உங்ககிட்ட பிச்சை 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 வாங்கணும். என்னடா சொல்ற? இல்ல, இன்னைக்கு இப்படி நடக்க போகுதுங்கிறதுக்காக 10 இயர்ஸ்க்கு முன்னாலேயே அட்வான்ஸ் புக்கிங் போட்ட பாருங்க. இன்னைக்கு என்னடா நடக்க போகுது? அது இன்னைக்கு சரி வேண்டாம், டிஃபன். அவளுக்கு டிஃபன். வாமா வா, உட்கார். ஏமா, நாங்க இருக்கோம், நம்ம வீடு இருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போய் தங்கி படிச்சிருக்கிய? இல்லைங்க, வந்து என்ன காமாட்சி, பூஜை எல்லாம் முடிஞ்சதா? ரகு வந்துட்டாரா? இந்தங்க, இது யார் தெரியுமா? நம்ம சீதா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நம்ம பால சீதாங்க. ஓ, அப்படியா? நல்லது. ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமாமா? நம்ம ரகு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனதுக்கு சீதா தாங்க காரணம். அதுக்கு தங்க பதக்கம் பரிசா வாங்கிருக்கான். இத பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்னங்க, உங்களதான். இத பாருங்க, நமக்கு அவங்களுக்கு இருந்த இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. என்னது கல்யாணமா? ஆமாங்க. படிக்கிறதுக்கே இவ்வளவு ஒத்தாசையா இருந்தவ குடும்பத்துல எவ்வளவு உதவியா இருப்பா. ஒத்தாசையா இருந்தா 100 200 அல்லது ஒரு 1000 பணம் கொடுத்து அனுப்பு. கல்யாணமா? அவங்க அந்தஸ்து என்ன, நம்ம அந்தஸ்து என்ன? ராவபோதூர் பேர ரகு எங்க? ஒரு வாச்சார் பெண் எங்க? ஏணி வச்சாலும் எட்டாத உயரம். என்னங்க இப்படி சொல்றீங்க? நான் சொன்னது கொஞ்சம் கேளுங்க.
இந்த கல்யாண விஷயத்தை இத்தோட மறந்து. சீதா 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 ஏய் சீதா ஏய் சீதா ஏய் எங்க வாட் இஸ் திஸ்? ஏன் அழுகுற? அம்மா இப்ப நீ எங்க போற? இங்கே வர வேண்டியவன்னு நினைச்சு வந்தேன். இப்ப போக வேண்டியவன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். போறேன். போறியா? நீ எதுக்காக போகணும்? உங்களை கணவரை அடையிற பாக்கியம் எனக்கு இல்லைன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. அதுக்காக என்னை விட்டுட்டு போறியா? நானும் நீ போக கூடாது சீதா, போக கூடாது. என்னை தடுக்காதீங்க சீதா. இப்ப நீ என்னை விட்டுட்டு போனீங்கன்னா என்னுடைய வாழ்வு என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணும் ஆகாது. என்னை விட அந்தஸ்திலே உயர்ந்து ஒரு ஜமீன்தாரி வீட்டு பெண்ணை கட்டிக்கிட்டு நீங்க ஆனந்தமா வாழுங்க. எனக்கு அதுவே போதும். நீ இல்லாமையா? சீதா 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 தரத்தலையா சுத்திக்கிட்டு இருந்த என்ன மனுஷனாக்குறதே நீதான். என்னை விட்டுட்டு போன மறுபடியும் நான் என்ன ஆகணும் எனக்கே தெரியாது. ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ரகு. அப்ப நான் சொல்றது கேள். அவங்க பேசினா பேசிட்டு போறாங்க. நாம 2 பேரும் கல்யாணம் செஞ்சுப்போம், தம்பதிகளா வாழ்ந்து காமிப்போம். வேண்டாம் ரகு. பெரியவங்க வயிற்றுல சம்பாதிச்சுக்கிட்டு நாம வாழ முடியுமா? அப்படின்னா உனக்காக அப்பா கால்ல நான் விழுறேன். சீதா இல்லைன்னா நான் இல்லைன்னு சொல்லி என் கண்ணீரால அவர் பாதத்தை கழுவுறேன். எனக்கு என்னமோ அவர் சம்மதிப்பாருன்னு தோணல. நிச்சயம் சம்மதிப்பார். அவருக்கு என்ன இருதயம் இல்லையா? பெத்த பிள்ளைங்கிற அன்புதான் இல்லையா? அன்பை விட அந்தஸ்தை தான் உயர்வா நினைக்கிறார். அது அவர் தப்பு இல்ல. அவங்க அப்பா அவர் அவ்வளவு பெரிய மனுஷனா வளர்த்திருக்கார். இதோ பார், இப்போ ஒண்ணு கெட்டு போகல. எனக்கு ஏதோ நம்பிக்கை இருக்கு. நீ ஊருக்கு போய் இங்க நடந்தது ஒண்ணு சொன்னாதே. உங்க அப்பா மட்டும் யாருக்கு? அப்பாவே அனுப்பவா? ஆமா, உங்க அப்பா இங்க வந்து நிச்சயதாம்பூலம் செஞ்சுட்டு போகும். கொஞ்சம் கூட சந்தேகப்படாது. எல்லாம் நம்ம மனசு போலவே நடக்கும். வாழ்க்கை வாழ்றதுக்காக சீதா, கண்ணீர் வெடிக்கிறதுக்காக இல்ல. தைரியமா போயிடுவா. ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா? நான் எவ்வளவு ஆசையோட சீதாவை கூட்டிட்டு வந்தேன். அவ மனசு நோக வச்சு அனுப்பிச்சிருக்கீங்களே. இதான் வீடு தேடி வந்தவங்களுக்கு நீங்க காட்டுற மரியாதையா? நான் என்னடா செய்வேன்? மகனுடைய கல்யாண பேச்சு மகிழ்ச்சியோடு கேட்பாருன்னு நினைச்சு ஏமாந்துட்டு அவர் இப்படி பேசுவாருன்னு தெரிஞ்சிருந்தா சீதா இருக்கிறப்ப இந்த பேச்சை எடுத்திருக்கவே மாட்டேன். சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. இனிமே எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தான். சீதாவுக்கு எனக்கு சின்ன பிள்ளையிலேயே நிச்சயம் பண்ணிட்டதா நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. சீதா எனக்கு சிநேகிதி மட்டும் இல்லம்மா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா பழகி இருக்கோம். சீதா இல்லைன்னா எனக்கு வாழ்வே கிடையாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஆமாண்டா, இது அன்னைக்கே செய்த முடிவுதான். ஆனா உங்க அப்பா ஒரே பிடிவாதமா இருக்காரே. இருந்தா என்ன, அவரை சமாதானப்படுத்த உங்களால முடியாது. நீங்களே இப்படி சொன்னா அப்புறம் யாருமா எனக்கு இருக்கா? இந்த பாருங்க, நீங்களும் முடியாதுன்னு சொன்னீங்க, அப்புறம் என்ன உயிரோடைய பார்க்க முடியாது. அப்படி எல்லாம் சொல்லாதடா. பிள்ளைக்கு வாழ்வு தேடி கொடுக்க முடியாத பாவேன்னு என்ன நினைக்காது. உங்க அப்பா மட்டும் உன் வாழ்வு கெட்டு போகணும்னா நினைப்பாரு. ஏதோ கோபத்துல பேசிட்டு என் கண்ணுல என் ராஜா இல்ல, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆல்ரைட்.